பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஏதோ சபையிலே ஒரு குளுகுளுப்பை உண்டாக்குவது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது ஏதோ நாம அந்நிய பாஷை பேசி கலிகூறுவது மட்டுமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஊற்றுகிறார். அல்லேலூயா. இந்த முன்மாரி பின்மாரியை இஸ்ரவேல் ஜனங்கள் பல நாட்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் 70 வருடங்கள் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தபோது, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எங்களை நிலைநிறுத்த மாட்டீரா என்று அவர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள். அப்படி சோர்ந்து போன காலங்களில்தான் கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசி எழுப்புகிறார். ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். வாசிக்க கேட்போம். ஓசியா 6வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். போதும். ஒரு அற்புதமான அழைப்போடு இந்த நாள் செய்தி துவங்குகிறது. பரிசுத்த ஆவி பெருவிழாவின் தொடர் செய்தியாக இதை நாம் தியானிக்கிறோம். ஒரு ஹோலி ஸ்பிரிட் டே. இன்னைக்கு அநேகர் இந்த பரிசுத்த ஆவி திருவிழாவை பெருவிழாவை ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறதோடு கடந்து போகிறோம் என்று கருதுகிறார்கள். மாறாக இந்த தூய ஆவியானவரை குறித்து இயேசு சுவாமி அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் தேற்றரவாளன் 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 தான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்கள் இக்கட்டான வேளையில், உங்கள் தனிமையான வேளையில், உங்கள் போராட்டமான சூழ்நிலையில் நம்மை தேற்றக்கூடிய ஆவியானவர் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏசப்பா பேசுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரால் ஏதோ பெந்தகோஸ்தே சபையோ அல்லது கரிஸ்மாட்டிக் ஒரு எழுப்புதல் வரங்களோ அல்ல, பொருளாதாரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பொருளாதாரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார் என்பதற்கான செய்தியைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏனென்றால் அநேக நேரங்களில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது சொல்லுங்க, நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்த எனக்கு இந்த வேடை நாம் படித்து பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம பலன் அடைவோம். என்ன பலன்? நிறைய பாஸ்டர்மார் சொல்லுவாங்க ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய பலன். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ உங்களை காற்றடிக்கிற பம்பு கிடையாது. உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. நாம் தெளிவாக தியானிப்போம், வாசிக்க கேட்போம். மீண்டுமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வை கட்டுவார். எப்படி கட்டுகிறாராம்? ஓசியா தீர்க்கன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல் நிமித்தமாய், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேலர்களை சிட்சித்தார், நொறுக்கினார், காயப்படுத்தினார். ஆனால் உணர்றாங்க, அவர் நம்முடைய காயங்களை கட்டுவார். வாசிக்கலாமா? 2வது வசனம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமென். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் எப்போது வருவார்? ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்ப 3 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை ருசித்தார் நமக்காக. 3ஆம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார். அவர் எழும்பினார், நாமும் எழும்புவோம். கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். பாடுறோம்ல. அப்ப கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தது போல அவர் நம்மை எழுப்புவார். கிறிஸ்து 3ஆம் நாளில் எழுந்தது போல இஸ்ரவேல் ஜனமே நம்மையும் ஆண்டவர் எழுப்புவார். எப்போது நமக்கு மறுமலர்ச்சி உண்டாகும்?
ஓசியா தீர்க்கன் சொல்லுகிறான், எப்போது நமக்கு மறுமலர்ச்சி உண்டாகும்? இஸ்ரவேல் துளிர்ப்பதற்கு தேவன் ஒரு காரியம் செய்கிறார். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளில் எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு மறுவாழ்வு. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் பிழைத்திருப்போம், நாம் துளிர்த்திருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு மறுவாழ்வு என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்தையும் சொல்லுகிறார், வாசிங்கள். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். ஆமென், அல்லேலூயா. மீண்டும் தீர்க்கன் சொல்லுகிறான், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். இந்த நல்ல காலை வேளையில் நாம் கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வருவது பெரிதல்ல. எப்படியாயிலும் ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு போகணும் என்கிற கடமை கிறிஸ்தவம் அல்ல. அறிவடையும்படி ஆலயத்திற்கு வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓசியா தீர்க்கன் சொல்லுகிறான், நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அப்பொழுது அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கும். அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில். நல்ல கவனிங்க, வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் அறிவடையும்படி புறப்பட்டு போவோம். ஆவியானவரை குறித்த அறிவு என்றைக்கு வருகிறதோ, பரிசுத்த ஆவியானவரின் அனுபவங்களை நாம் என்றைக்கு அபியாசிக்கிறோமோ, அதுக்கப்புறம் தாங்க நமக்கு செழிப்பு. ஓசியா தீர்க்கன் சொல்லுகிறான், நாம் அறிவடையும்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்குமா? அருணோதயம் போல் ஆயத்தமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் புறப்படுதல் அருணோதயம் போல. அருணோதயம் என்றால் உதிக்கிற சூரியனை போல ஆயத்தமா இருக்கிறது. பனியாக, முன்மாரியாக, பின்மாரியாக ஏதோ ஒரு வல்லமை அல்ல, அவரே நமக்கு வருகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அவரே நமக்கு வருகிறார். நாம் பாடுகிறோம், முன்மாறி பின்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா. முன்மாறி பின்மாறி ஊற்றுமே தேவா. நல்ல பாடுகிறோம். இந்த முன்மாறி பின்மாரியை ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவான்னு பாடுறோம். ஆனால் இங்கே ஓசியா தீர்க்கன் சொல்கிறார், அது ஊற்றப்படும்படி அல்ல, அவர் அருணோதயமாய் அவரே நம்மேல் இறங்குவார். எப்போது இறங்குவாராம் சொல்லுங்க? எப்போது இறங்குவார்? நாம் அறிவடைந்து தேவனை அறிகிற அறிவில் புறப்பட்டு போகும்போது தேவன் நம்மேல் ஆவியை ஊற்றுவார். அவரே ஆவியானவர் நம்மத்தில் இறங்குவார். அங்கே சொல்லப்படுகிறது, அவரே என்ன செய்வாராம்? இறங்குவார். அவர் மலையை போலவும், தேவாதி தேவன் மலையை போலவும், ராஜாதி ராஜா மலையை போலவும், பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போல நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெதஸ்தா மண்டபத்தில் படுத்திருந்தவனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னது போல, இயேசு கிறிஸ்து தத்ரூபமாய் ஒரு ஆள் மூலமாக அல்ல, அவர் அருணோதயமாய் இறங்குவார், பனியை போல் இறங்குவார். உங்களை ஆண்டவர் அடித்திருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை கடந்த காலங்களில் நீங்கள் பீருண்ட நிலையில் வந்திருக்கலாம், உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கலாம். ஓசியா தீர்க்கன் சொல்லுகிறான், அவர் நம்மை அடித்தார், நம்மை காயப்படுத்தினார், ஆனால் நம்முடைய காயங்களை அவரே கட்டுவார். எப்படி கட்டுவாரா? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு பரிசுத்த ஆவியானவராய் மீண்டும் உன்னதங்களில் இருந்து ஊற்றப்படுவார். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் இருக்கும். அப்போது உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகுமா? முன்மாறி பின்மாரியை தேவன் ஊற்றுவார். அல்லேலூயா. இந்த பின்மாரி முன்மாரி ஏன் ஊற்றப்பட வேண்டும்? இந்த பின்மாரி முன்மாரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. சகரியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனம். சகரியா 10:1.
பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். பிரைஸ் காட். சகரியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசித்தோம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். சேர்ந்து சொல்லாம எல்லாரும், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். மழை என்றவுடன் வானத்திலிருந்து ஊற்றப்படுகிற நீர் என்று நினைத்து விடாதிருங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு யார் யாருக்கு எப்படிப்பட்ட மழை தேவையோ அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அங்கே அவரவருக்கு பயிருண்டாக, நெல் பயிர் விதைக்கிறவனுக்கு அதிகமான மழை தேவை. சொல்லுங்க, நெல் பயிர் விதைக்கிறவனுக்கு அதிகமான மழை தேவை. அதே நேரம் ஒரு நிலக்கடலை விதைக்கிறவனுக்கு மிதமான மழை தேவை. நெல் பயிரில் ஊற்றுகிற அதே மழையை தேவன் ஒரு தட்டாம்பயிர்லையோ அல்லது ஒரு நிலக்கடலை ஊற்றினால் என்னாகும்? இந்த செடிகள் அழுகி போகும். அதான் அவரவருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய கிரியைகளுக்கு தக்கபடி, நம்முடைய செயல்களுக்கு ஏற்றபடி ஆண்டவர் மழையை ஊற்றுவார். அல்லேலூயா. ஒரு போதகர் விதமாய் போதித்தார், சில விசுவாசிகள் ஆசிர்வதிக்கப்படவில்லை என்று அழுது கொண்டிருக்காதிருங்கள். ஊழியர் கூட்டத்தில் சொன்னார், ஆண்டவர் எல்லாரையும் அல்ல, சில பேரை தான் ஆசீர்வதிப்பார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுங்கிறாரு. ஆசீர்வாதம் யாருக்காம்? ஆண்டவருக்கு தெரியும். யாரை ஆசீர்வதித்தால் எனக்காக வாழ்வான், யாரை ஆசீர்வதித்தால் என் சித்தத்தை நிறைவேற்றுவான், யாருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தால் என் ராஜ்யத்தை கட்டுகிறவனாயிருப்பான். அப்படிப்பட்ட பாத்திரங்களை பார்த்து தான் ஆசீர்வதிப்பாராம். அவருக்கு பிரியமில்லாத, அவருக்கு சித்தமில்லாத, அவருக்கு உகந்தது அல்லாத ஜீவியம் செய்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது என்கிறார். அப்படியானால் உங்கள் பயிர் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமையானால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த விளைவின் பயிர் உமக்கு, உமக்காய் வாழ்வேன், என்னை ஆசீர்வதியும். ஜெபிக்கணுமா? ஏன்னா சில பேர் ஆசீர்வதித்தா அவர்களை அறியாமல் மேட்டிமையில் விழுந்து அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் வருகிற காலங்களில் பரிசுத்தத்தை விட்டு விலகிறார்கள். ஆசீர்வாதங்கள் பெருகும்போது ஆராதனைக்கு வர முடியாத சூழல் வருகிறது. ஆராதனைக்கு வர முடியாத சூழல் மட்டும் அல்ல, பைபிள் படிக்க நேரமில்லாத நிலை வருகிறது. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டுனா போதும், உறவுகளை மதிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டுனா ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருந்த தேவனுடைய ஊழியர்களை கூட மதிக்க முடியல, மதிக்க மனம் இல்லை, மேட்டிமைகள் பெருமைகள் வருகிறது. அதனாலவே சில நேரங்களில் தெய்வம் சில பேரை மெதுவாக தான் கொண்டு போவார். அப்போ நம்முடைய பயிர் நிலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமையானால் தேவனுடைய அளவில்லாத பின்மாறி மழை ஊற்றப்படும்படி நாம் நல்ல நெற்கதிர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரவருக்கு பயிர் உண்டாக, அவரவருக்கு பயிர் உண்டாக. உங்களுடைய விளைச்சலுக்கு, உங்களுடைய விதைப்புக்கு தகுந்த மழை வேணும். ஆமாம், உங்களுடைய விதைப்புக்கு தகுந்த மழை. ஒரு சிறிய விதைகளை, தானியங்களை விதைக்கிறவன் சின்ன மழை விழுந்தா போதும் ஆண்டவரேம்மா. ஆனால் அடுத்த வயல் அதே மாதிரி விதைக்க மாட்டாங்க. அடுத்து சில வயல்களில் நெல் விதைத்திருக்கிற இடங்களில் மழை இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. எவ்வளவு மழை வந்தாலும் நெல் மணி தாங்கி கொள்ளும். சில நேரம் நெல் செடி நிரம்பி தண்ணி இருக்கும், அப்புறம் மறுநாள் வடிகாலில் விட்டுருவாங்க, பிழைச்சிக்கிடும்.
ஆனால் கடலை செடி அப்படி நிறைஞ்சிருந்ததுன்னா மறுநாள் அழிகிறோம். விளங்குதா? அப்போ தேவன் சொல்லுகிறார், அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை. இந்த நல்ல காலை வேளையில் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருங்கள். ஆண்டவரே, எனக்கு நல்ல மழையை தாரும். அவரவருக்கு பயிருண்டாக. ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன். நீங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். ஆண்டவர் இங்கே 4 காரியங்களை சொல்லுகிறார். எதினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் தரித்திரப்பட்டார்களாம்? சுரூபங்கள் சொல்லுகிற குறிகளை நம்பினார்கள். என்ன நீ விதைச்சாலும் நமக்கு இவ்வளவுதான்பா. அடுத்து சொல்லப்படுகிறது, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். குறி சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகளும் குறி சொல்லுகிற ஆவி உடையவர்கள் பொய்யை தரித்தார்கள். அதை விசுவாசித்தபடியினாலே, அதை நம்பினபடியினாலே சில பேர் ஆசீர்வதிக்கப்பட முடியல. நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில தரித்திரத்தை குறித்து யாராயிலும் பேசினால் அதை விசுவாசியாதிருங்கள். சில நேரங்களில் நாம் தேற்றிக் கொள்ளுகிறோம். உதாரணமாக ஒரு ஃபீல்டு, ஒரு பிஸ்னஸ், இந்த வருஷம் சீசன் சரியில்லை, ஒரு டீக்கெட்டை வச்சுருக்கிறீங்க, பக்கத்து டீக்கெட்டாக சொல்கிறேன் எனக்கே வியாபாரம் இல்லை, அடுத்த ஒரு டீக்கெட்டாக சொல்கிறேன் எனக்கும் வியாபாரம் இல்லை. இவன் தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான், ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்கும் வியாபாரம் இல்லை, எனக்கு இல்லை. அதே போல் மீன் பிடிக்கிற படகுகளை தொழில் செய்கிற மனிதன், அவருக்கு பாடில்லை இவருக்கு பாடில்லை, அதனால் எனக்கு பாடில்லை. அப்படி உங்களை தேற்றிக் கொள்ளாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் குமாரத்தி, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதையே நம்பாதீங்க. குறி சொல்லுகிறதையும் வியர்த்தமானதை நம்ப வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், தமது மந்தையை அவர் விசாரிப்பாராம், தமது ஜனத்தை அவர் விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த பரிசுத்த ஆவி பெருவிழாவிற்கு பின்பு ஆண்டவர் உங்களை விசாரித்து உங்களை சிறந்த குதிரையாக நிறுத்தப் போகிறார். நம்புங்கள், நம்புங்கள். அல்லேலூயா. ஆமாம், சில தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க, இந்த ஊரில் சபை கட்டுறது கடினமாங்க, அதை நான் விசுவாசித்தால் நான் கடினமான பாதையில் தான் கடந்து போயிருப்பேன், நான் ஆத்துமாக்களை அடைந்திருக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு அது கடினமாக தோன்றவில்லை. திருப்பூர் மாவட்டங்களில் ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது எப்போ அங்கே பயங்கரம் பிரச்சனை, RSS அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் அதை நான் விசுவாசித்தால் ஒரு ஊழியத்தை கூட செய்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு ஊழியத்தை கூட செய்திருக்க முடியாது. அவர்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, அவர்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர். இந்த காலை வேளையில் அப்படி நம்புங்கள். இந்த உலகமே தரித்திரப்பட்டாலும் ஏசப்பா எண்ணி ஆசீர்வதிப்பார். என் களஞ்சியங்கள் நிரம்பும், என் களஞ்சியங்கள் நிரம்பும், என் வயல் நிலங்கள் நிரம்பும், என் தானியங்கள் வளரும். அவர் எனக்கு தக்கபடி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதனாலே ஜனங்கள் கஷ்டப்பட்டார்கள்? சத்தியத்தை அறியாததினாலே. அல்லேலூயா. சத்தியத்தை அறியாததினாலே தேவனுடைய ஜனங்கள் உபத்திரவப்பட்டார்கள். இப்ப இந்த அருள்மாறி மலையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இந்த அருள்மாறி மலையை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:16. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். பிரைஸ் காட். இப்ப இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2வது அதிகாரம்
யோவேலுடைய தீர்க்க தரிசனங்களை ஒப்பிட்டு கொடுக்கப்படுகிற ஒரு இறை வார்த்தை, ஒரு கம்பரேஷன் மெசேஜ். யோவேலுடைய ப்ராப்பர்ட்டிகள் புத்தகத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கிக்கிறார். இந்த முன்மாறி பின்மாறி எப்படி ஊற்றப்பட்டது? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளில் இங்கே தேவனுடைய மனிதன் பேசுகிறார். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி பெந்தெகோஸ்தே நாளில் ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கிக்கிறார். சீசர்களும் மேலறையில் இருந்த எல்லா மக்களும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி களி கூறும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா பொழுது விடிஞ்சிருக்கிற விடிய காலத்தில் இவங்க இப்படி சரக்கடிச்சிட்டு ஆடுறாங்களேன்னு. அப்போதான் பேதுரு பிரசங்கிக்கிறார், நாங்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கவில்லை, மதுபானத்தினால் நிறைந்திருக்கவில்லை. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக எங்கள் ஆண்டவராகிய தேவன் கடைசி நாட்களில் எங்களை தேற்றும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களுக்காக ஆவியானவர் ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது எங்கள் தரித்திரங்கள் மாறும், எங்கள் போராட்டங்கள் மாறும் என்று அவர் அங்கே பிரசங்கிக்கிறார். அதை ஷார்ட்டா ஒரு வார்த்தை சொல்றாரு, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இந்த 17வது வசனத்தை மையமாக கொண்டு எல்லா ஆவிக்குரிய சபைகளும் ஊற்றுமையா ஆண்டவரே உம்முடைய வல்லமை தாரும், ஆவியின் வரங்கள், ஆவியின் வல்லமை என்று மிக அதிகமாய் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். ஆனால் பேதுரு பிரசங்கிக்க தவறிய சில விஷயங்களை யோவேல் புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்காக எடுத்து தருகிறேன். ஒருவேளை பேதுருவோட நீங்கள் மிஞ்சின ஆளான்னு கேட்டுறாதீங்க. அன்றைக்கு பேதுருவுக்கு பிரசங்கிக்க நேரம் இல்லையோ என்னவோ தெரியவில்லை. ஒருவேளை பிரசங்கிக்கப்பட்டது எல்லாவற்றையும் எழுதுவதற்கு இந்த வேதம் இடம் கொடுக்கல. இந்த யோவேல் ப்ராப்பர்ட்டிகள் புத்தகத்தை இங்க பேதுரு மையப்படுத்துகிறார் என்றால் அந்த யோவேல் புத்தகத்தினுடைய முழுமையை ஆராய வேண்டும். எப்போது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், எதற்காக ஊற்றப்படுகிறார் என்பதை நாம் சற்று படிப்போமையானால் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நாம் கடந்து வரலாம். அங்கே 2வது அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் காட். ஓசியாவை கொண்டு பேசின ஆண்டவர் யோவேலை கொண்டு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாருக்கெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? என்னாச்சு சத்தமா? அப்படியானால் நீங்கள் மகிழ்ந்து களிகூற வேண்டுமே தவிர கன்னத்தில் கை வைத்து கொண்டிருக்க கூடாது. இன்னைக்கு சுகமளிக்கும் பிரார்த்தனை கூட்டமாகட்டும், உபவாச கூட்டமாகட்டும், இரவு ஜெபமாகட்டும், வேதனையை காண்பிப்பதினால் கர்த்தர் இறங்குவார் என்று கருதக்கூடாது. வேதனைகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கும் போது நல்ல ஒரு டெலிவரன்ஸ் ஆராதிங்க, கரங்களை தட்டி மகிழ்ந்து ஆராதிங்க. ஏனென்றால் இங்கே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆராதனை என்பது அப்போஸ்தலர்கள் காலங்களுக்கு பின்பு அல்ல, ஆராதனை என்பது ஆதி பிதாக்களின் காலத்தில் இருந்தது. அல்லேலூயா சொல்லுமா? ஆராதனை என்பது நல்ல ஆவில நிரம்பி குதித்து டான்ஸ் ஆடி பாடுறதெல்லாம் பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் அல்ல, அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படிப்பட்ட ஆராதனை இருந்தது. மகிழ்ந்து களிகூர்ந்தார்கள். ஒருவேளை அண்ணால் அழுது கொண்டே இருந்தால் என்பதற்காக எல்லா அண்ணாலும் அழுது கொண்டிராதிருங்கள், சரிங்களா? ஆமாம், நாம் தேவ சமூகத்தில் மகிழ்ந்து களிகூறணுமா? மகிழ்ந்து களிகூர்ந்தால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் எப்படி செய்வார்? வாசிக்கலாம் 23வது வசனம்.
சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். பிரைஸ் காட். இங்க பார்க்கிற வார்த்தை கவனிக்கலாம். சீயோன் குமாரரே, சீயோன் குமாரத்தியே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். இந்த வசனம் வாசிக்கும் போது நமக்குள்ளே நல்ல ஒரு உணர்வடைய வேண்டும். வேதம் விவிதமாய் திரும்ப சொல்லுகிறது. அதில் ஒரு வார்த்தை, அவர் தக்கபடி. என்னபடி சொல்லுங்க? தக்கபடி. படினா என்னது? படினா அளந்து கொடுக்கிற நாளி. ஆமா, அந்த நாளியில் அதற்கொப்பாக தக்கபடி ஆண்டவரே சொல்ல, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். இந்த தக்கபடிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்க சொல்றேன். சில நேரங்களில் சில தம்பிமாரோ சில அக்காமாரோ ஏதாவது தப்புன்னா, அவள் புத்திக்கு தக்கபடி தானே கடவுள் வச்சிருக்காரு. சொல்லுவாங்க தெரியுமா? சில வீட்டில் ஏதாவது கஷ்டம், அவள் புத்திக்கு தக்கபடி கடவுள் கொடுக்குறாரு. ஆமாம், சில பிள்ளைங்க வாலிப வயசில் ரொம்ப பெருமையாக மேட்டிமையாக யாரையும் மதிக்காமல் இருக்கும். அவளுக்கு வந்த வாட்சை புருஷன் கொள்ளுன்னு கொள்ளுவான். நீங்கள் சொல்ல மாட்டிய, நான் சொல்லலை, ஆனால் அவள் கூட பழகிற பிள்ளைங்க சொல்லும், அவளுக்கு தக்கபடி கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க நல்ல இரக்கமுள்ளவர்களாய் நேசிக்கிறவர்களாய் அன்பானவர்களாக இருப்பாங்க. அவளுக்கு ஒரு நல்ல கணவர் அமைஞ்சிட்டார்னா அதையும் சொல்லுவாங்க, சே அவள் குணத்துக்கு தக்கபடி நல்ல. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, தக்கபடினா புரிஞ்சிட்டா? ஆண்டவர் எதுக்கு தக்கபடி ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க, மகிழ்ந்து களிகூறு உன் ஆராதனைக்கு தக்கபடி. பரவாயில்லையா? சொல்லுவோமா? மகிழ்ந்து களிகூறு உன் ஆராதனைக்கு தக்கபடி அவர் முன்மாறி பின்மாறி ஊற்றுவார். அல்லேலூயா. எதுக்கு தக்கபடியா? நம்முடைய தொழுகை, நம்முடைய ஜெபம், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்ம ஊழியம், நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறது, எல்லாவற்றிலும் உற்சாகமாய் மன உண்மையாய் மன வாஞ்சையாய் யார் இருக்கிறோமோ அதற்கு தக்கபடி ஆண்டவர் முன்மாறி பின்மாறி ஊற்றுவார். அல்லேலூயா. சில முதியவர்கள் என்னத்தை ஊத்தினாலும் நம்ம என்ன 4 வருஷமோ 10 வருஷமோ அப்படிலாம் இருக்காதீங்க. என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நான் காரில் ஏதாவது கடைக்கு போயிட்டு வரும்போதோ ஊருக்கு போயிட்டு வரும்போதோ ஏதாவது சொல்லும்போது என் பிள்ளை எடுத்து, நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்கள் ஐயா இப்படி கூப்பிட்டு போய் விதவிதமாக சட்டை எடுத்துரல, நாங்கள்லாம் இப்படி அனுபவிக்கலன்னு சொல்லுவான். அது உங்கள் ஐயா பிடிச்ச தரித்திரம். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. எங்கள் ஐயா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, சொல்லுங்கள், எங்கள் அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஏசப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே போல் நீங்கள் ஆண்டவரிடத்தில் இப்போது கேளுங்கள், ஆண்டவரே இந்த பின்மாறி முன்மாறி ஊற்றும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கலாம். ஆசீர்வாதம் இப்போ அல்ல, என் சந்ததிக்கு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் என்ன பெரிய பிஸ்னஸாக பண்ணுறேன், அப்படி மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. நான் என்ன பெரிய தொழில் செஞ்சு என்ன டாட்டா பிர்லா மதியா போகிறேன், அப்படி கிடையாது. ஆண்டவரை என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். ஜெபிங்க, என் சந்ததி மேலே உங்கள் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் எப்போது பின்மாறி முன்மாரியை நம்முடைய வயல் நிலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றுவாராம், உங்கள் கிரியைகளுக்கு தக்கபடி. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உங்கள் கிரியைகளுக்கு தக்கபடின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு மனவாஞ்சி ஆராதிக்கிறீங்களோ, எவ்வளவு மனோவாஞ்சியா கர்த்தருக்கு கொடுக்கிறீங்களோ, எவ்வளவு மனோவாஞ்சியா இயேசுவுக்காக ஓடுறீங்களோ, அதுக்கு தக்கபடி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் என் ஓட்டத்திற்கு தக்கபடி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மற்றபடி நான் என்னை பெருமைப்படுத்த மாட்டேன். சிலரெல்லாம் 2 நாள் டயர்டாக இருக்கும், நைட்டு 11 முடிச்சுட்டு பகலில் ரெஸ்ட் எடுப்பேன். பகலில் பார்த்து ஒரு பேஷண்ட் எந்திரிச்சு ஓடிட்டு இருப்பேன், போயிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் சொல்ல, ரெஸ்ட் எடுங்க. என்னத்த ரெஸ்ட்டு, போ வா முழிச்சாச்சு, இனி என்ன ரெஸ்ட்டு? ஓடுகிறோம். ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறார். ஊழியத்தில் அப்படி ஓடுகிற எல்லா சபையும் நல்லா இருக்கும். ஆமாம், இன்னைக்கு சில பாஸ்டர்ஸ்லாம்
செல்லை ஆஃப் பண்ணிட்டு தூங்குனாங்கன்னா யார் எழுப்புனா எந்திக்க மாட்டாங்க, அப்படிலாம் வாழ்கிறாங்க. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டத்தை குறித்து கர்த்தர் சபை ஆசீர்வதிப்பார். அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வேலையில் உற்சாகமாக இருங்க. வேலையில் மட்டும் ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகமாக இருங்க. இன்னைக்கு 10 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து 11வது ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகை மணக்கடவு சபையில் வருகிற 27 நடக்குது. 10 வருஷமாக அவங்க ஒரு கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டே தான் ஊழியஞ்சிருக்கிறாங்க. முழு நேரமாக சம்பளம் வாங்கி ஊழியம் செய்யல, 10 வருடங்களை வேலை பார்த்துக்கிட்டு தான். சனிக்கிழமெல்லாம் நம்ம விசுவாசிகள் ஒரு பிள்ளை சர்ச்சுக்கு வராது. கேட்டால் சம்பளம் வாங்குற நாள், அவங்களும் சம்பளம் தான் வாங்குவாங்க. 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. வந்து டெய்லி கரெக்டாக ஆயத்தை கூட நடந்துடும். சில நேரம் வர லேட்டாகி நான் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு விசுவாசிகளுக்கா வந்துருங்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன், 2 பாட்டு படித்து முடியும் போது அவர் வந்துடுவார். பார்த்துருக்குறேன். நான் சில நேரம் சனிக்கிழமை இங்கேருந்து போவேன், டயர்டாக போவேன், போய் படுக்கலான்னு இருப்பேன். பாஸ்டர் கொஞ்சம் செய்தி கொடுங்க, ஐயா விடுங்கய்யாம. அந்த ஆயத்த கூட்டத்துக்கு அவ்வளவு சிறப்பாக நம்ம ஆர்வம், அந்த ஆர்வம் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, முழு நேர ஊழியக்காரங்களுக்கே கிடையாது. நம்முடைய ஆர்வத்துக்கு தக்கபடி தேவன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய விதைப்புக்கு தக்கபடி கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சில விவசாய நிலங்களை பாருங்களேன், ஏதோ கூலிக்கு ஆளை விட்டு ஏனதானன்னு விதைச்சிட்டு அவன் பாடி படுத்துருவான். ஆனால் சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? கூலிக்கு ஆளை விட்டு விதைச்சாலும் கவனிப்பாங்க, முளை பிடிக்குதா, முளை வளருதா கவனிப்பாங்க. அவ்வப்போது அந்த வரப்புகளை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வயல் நிலங்களிலே தங்கி வேலை பார்க்குற விவசாயினுடைய நிலம் மிகப்பெரிய செழிப்பை காணும். அதே போல் நாம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம், என்ன நீ போவோம் இல்லைங்க. சமயம் கிடைக்கிற போது ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒன்று செய்யுங்க. ஆண்களை நான் குறை சொல்ல, வேலைக்கு போகிறாங்க. ஒருவேளை பெண்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு நாள் டைரி எடுத்து எழுதி பாருங்க, ஒரு வாரம் எழுதுங்க. இந்த நாள் ஒவ்வொரு மணியிலும் என்ன செய்தேன்னு எழுதி பாருங்க. நீங்களே வெறுப்படைந்து டைரியை தூக்கி போட்டுருவீங்க. இவ்வளோ வேஸ்ட்டாக என் டயத்தை வீணாக்கி இருக்கிறேன். அநேக நேரங்களில் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு மணி நேரம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிங்க. ஜெபகோபுர பணியில் ஜெபம் பண்ணி பாருங்கள். இல்லை பக்கத்தில் நடக்கிற ஒரு சின்ன பராமரிப்பு குழுக்கள் கூட்டங்களில் கடந்து செல்லுங்கள். ஏதாயிலும் ஆண்டவருக்காக செய்து பாருங்கள். அவர் உங்களுக்கு தக்கபடி பலனளிப்பார். அதான் அந்த வசனம். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். தக்கபடி என்றால் எப்படி? சில நிபந்தனைகளை ஆண்டவர் வைக்கிறார். முதலாவதாக யோவேல் 2:12, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். தக்கபடி ஒரு பாயிண்ட். எப்படி தக்கபடி? ஆண்டவருக்கு தக்கபடி திரும்பணும். ஆண்டவருக்கு தக்கபடி, ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றபடி திரும்பணுமா? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி எப்படி திரும்புவது? தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் முன்மாறி பின்மாரியை பெய்ய பண்ண வேண்டுமையானால் நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். கடமைக்கு வராதீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி அழுகையோடு உபவாசத்தோடு வாருங்கள். வாரம் ஒரு நாளிலாகிலும் ஒரு உபவாச மாலை வரை ஏறெடுக்க கூடாதா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய மட்டும் ஒரு பொருத்தனை எடுத்து உபவாசத்தோடு வாருங்கள். உபவாசத்தோடு இரவு ஜெபங்கள் வைக்கிறோம். எதற்காக? உங்கள் ஆசீர்வாதங்களுக்காகத்தான், மக்களுடைய விடுதலைக்காகத்தான். அநேகம் பேரை காண்பதில்லை. ஏதோ கொஞ்சம் விசுவாசிகள் தான் வருகிறீர்கள். நீங்கள் எல்லாம் அப்படி மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அநேகருடைய வீடுகளில் தரித்திரங்களும் சஞ்சலங்களும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் தேவனை தேடும் மனதில்லை. அநேக வீடுகளில் வட்டி கடன் அடைக்க முடியவில்லை, நகைகளை மீட்டுக்கொள்ள முடியவில்லை, அடமான வைத்த பத்திரங்களை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கண்களில் கண்ணீர் இல்லை. கேட்டால் சொல்றீங்க என்ன செய்ய? எல்லாம் தலை விதிப்படி தான் நடக்கும், கடவுள் சித்தப்படி தான் நடக்கும். எப்படிங்க கடவுள் சித்தப்படி? அப்படியே சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை வீணா விட்டுறாதீங்க. நாம் சந்திக்கிற விளைவுகள், நாம் ஒரு தவறான விளைவுகளை சந்திப்போமையானால் தலைவிதி தலைவிதி என்று சொல்லி எத்தனை காலம் வாழ்வீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், தலைவிதி அல்ல,
உங்கள் தலைவிதிகளை மாற்றுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுவோமா? நாம பிரயாசப்பட்ட அதனுடைய பலனை அடையலாம். தலைவிதி இது நம்ம நேரம் சரியில்லை அப்படியே சொல்லாதீங்க. நேரம் சரியில்லை, இது கடவுளுடைய சித்தம். பேய் பிடிக்கிறது கடவுளுடைய சித்தம் அல்ல. நீ தரித்திரத்தோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அதைத்தான் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். முதலாவதாக நீங்கள் சரியாக மனம் திரும்புங்கள். நம்முடைய மனம் திரும்புதல்ல ஒரு நோக்கம் இருக்கணும். ஏதோ அண்ணன் சொல்லிட்டான் சபைக்கு வராத, அக்கா சொல்லிட்டு அதனால வராத, கல்ற தருவாங்க அதுக்காக வராத. நீங்கள் சரியாக மனம் திரும்புங்கள். சரியான ஒரு மனம் திரும்புதல். இரண்டாவதாக 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு காலத்துல உங்களுடைய மூதாதையர்களின் பாவத்தினால கர்த்தரே உங்களை தண்டித்திருந்தாலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தேவனுடைய வார்த்தை வருகிறது. உங்கள் இருதயங்களை கிழிங்க, வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். சரியாக திரும்புங்கள். ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன உருக்கமுடையவர், என் தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் மிகுந்த கிருபையுள்ளவர். சொல்லுங்க, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். உங்களை ஒருவேளை ஆண்டவரே தண்டிச்சிருந்தா கூட, ஆண்டவரே உங்களை கைவிட்டிருந்தா கூட, உங்கள் முழங்கால் தேவனுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் தண்டனைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். நினிவே மக்கள் மீது இறங்கின ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரராகிய என் மீது இறங்க மாட்டாரா? அப்பாட்ட கேளுங்க. நினிவே பட்டணத்தை அழிக்கும்படி தேவன் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவன் போக மறுக்கிறான். தூக்கி கடல்ல போட வச்சு கொண்டு போய் ஊழியம் செய்ய வைக்கிறார். நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். நினிவே பட்டணத்தை அழிக்க போற சொல்லுன்றார். ஓடி ஓடி சொல்றான். ஆனால் நினிவே அழியல. அவன் தங்கியிருந்த ஒரு ஆமணக்கு செடி அழிந்தது. எரிச்சல் அடைகிறான். அப்படியே நினிவே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வானத்திலிருந்து அக்கினி விழுமான்னு விழல. ஆண்டவரே, நீர் நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னீரே, நான் இருக்கிற ஆமணக்கு செடியெல்லாம் எரிச்சுட்டீங்க. விசனம் அடைகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவே, ஆமணக்கு செடி நிமித்தம் நீ விசனமா இருப்பது நல்லதல்ல. இந்த ஆமணக்கு செடி எரிஞ்சு போச்சுன்னு விசனமா இருக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத என் ஜனங்கள் அழிவதை நான் காண்பேனுங்கிறார். என் ஜனங்கள்ன்றாரு. இஸ்ரவேலே, நீ மட்டும் கடவுளுடைய ஜனம் அல்ல. நினிவே பட்டணமும் ஆண்டவருடைய ஜனம் தான். அவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள். யாரெல்லாம் மனம் திரும்புகிறோமோ அவர்கள் மீது மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். உங்கள் தரித்திரத்துக்கு காரணங்கள் என்ன? ஒருவேளை பிள்ளை சூனியம் நினச்சிக்கிட்டே இராது. ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர், செய்வனங்கிறது ஷாவோட தானே போகுமா? அப்படின்னா சாவரதோட போட்டுன்னு இருக்க போறியான்னு. இல்லை, அப்படிலாம் சொல்றாங்க. யார் சொன்னா? செய்வனைகளாகட்டும் சாபங்களாகட்டும் ஆண்டவர் உங்கள் ஆராதனைக்கு தக்கபடி உடைப்பார். உங்கள் ஜெபத்துக்கு தக்கபடி உடைப்பார். உங்கள் மனம் திரும்புதலுக்கு தக்கபடி உடைப்பார். அல்லேலூயா. வஸ்திரங்களை கிழித்து அல்ல, இருதயங்களை கிழித்து திரும்புங்கள். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். எப்படி நினிவே பட்டணத்துக்கு இறங்கினார்? நினிவே பட்டணத்துக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்த போது, நினிவே பட்டணத்துல இந்த தேசம் அழிந்து போகும் என்று சொன்னால் ராஜா நம்மளை எதுவும் செஞ்சிருவாரோன்னு பயந்தான். ஆனா தைரியமா அரண்மனை வாயில் முன்பாக, சந்தைகள் வாயில் முன்பாக, துறைமுக வாயில் முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தையை பேசினான். நினிவே பட்டணமே, இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அரசன் முதல் ஆண்டி வரை, அரசன் முதல் அரண்மனையில் பணியாற்றுகிற ஏழை வரை, எளியவன் வரை, மிருக ஜீவன்களுக்கு கூட தண்ணீர் காட்டாமல் உபவாசம் இருந்தார்கள். மிருக ஜீவன்களுக்கு கூட தண்ணீர் காட்டல. இதுதாங்க உபவாசம். இன்னைக்கு நான் வேதனையோடு சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளில் வளர்க்கிற மிருக ஜீவன்களை நேசிக்கிறதை விட ஆண்டவரை நீங்க அதிகமாக நேசிக்கல. நான் சொல்லுவேன்,
சில வீட்டில் செல்ல பிராணிகள் மேல வைத்திருக்கிற அன்பு ஆண்டவர் மேல வைக்கல. அந்த செல்ல பிராணிகளை தடவி கொடுக்கிற நேரம் ஆண்டவரை துதிக்க மனதில்லை. மனம் திரும்புங்கள். செல்ல பிராணிகள் உங்களுக்கு தேவையில்லை. செல்லமாய் அவர் உன்னை தடவ ஆவலாயிருக்கிறார். செல்லமாய் அவர் உன்னை அணைக்க ஆவலாயிருக்கிறார். அருணோதயம் போல் உதித்து வருகிற தேவன் உங்கள் பட்சத்தில் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். ஆனால் நம்முடைய நேரங்களை எல்லாம் செல்ல பிராணிகள் மேல, பைக் வாங்கினா பைக் மேல, கார் புதுசாக வாங்கினா கார் மேல, கார் தேவை, பைக் தேவை, செல்ல பிராணிகள் வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் இருதயங்களை யாருக்கு நேராக வைக்கணும்? நாயை வீட்டில் விட்டுட்டு கிடந்தா கத்திக்கிட்டே இருக்கும். அதனால நாங்கள் கன்வென்ஷன் வரல. சில வீடுகளின் நிலைமை இதுதான். யாராவது ஒரு ஆள் வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நாய் கத்தும். அப்படி ஒரு நாய் உனக்கு தேவையான்னு கேட்க, கூண்டில் அடைச்சி போடு, போய் இருந்தா பாரு, இல்லைன்னா தூக்கி அடக்கம் பண்ணி போடு. நாய்க்காக ஆராதனை கெடுக்கிறவங்க, நாய்க்காக ஜபங்களை கெடுக்கிறவங்க, நாய்க்காக எத்தனையோ காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில மனம் திரும்புங்கள். ஆண்டவர் யாருக்கோ எச்சரிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2:14 வேகமாய் வாசிக்கலாம். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு, ஒருவேளை உன் ஆராதனை கண்டு, உன் ஜெபத்தை கேட்டு, உன்னுடைய துதியை கண்டு அவர் மனம் திரும்பி, அவர் மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான செலுத்துகிறதற்காக ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். போதும். ஒருவேளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்க மேல மனஸ்தாபப்பட்டு ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்ன செய்வாராம்? உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்காக ஆசீர்வதிக்கிறாராம்? போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதம் தருவார். இந்த வசனங்களை நாம் மீண்டும் நன்றாய் வாசியுங்கள். ஒருவேளை எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இப்படி நான் வாசிக்கிறேன். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் சேமிப்பதற்கும், வருங்காலங்களுக்கு சேமிப்பதற்கும், கடன்களை அடைப்பதற்கும் அதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். அப்படி இல்லை. நம்முடைய இக்கட்டான சூழல்ல 100 ரூபா வந்தா கூட அந்த 100 கர்த்தருக்குன்னு செலுத்தி பார்க்கணுமா? இதான் கொஞ்சம் கஷ்டமான காரியம். போதிக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க பார்க்குற சீனை பார்த்தா, ஆகா, நான் படுற கஷ்டத்துல இருக்கிறதையும் விட்ட கொடுத்துட்டு போகவா? ஏனென்றால் தேவனுடைய மனிதன் அங்கே ஒரு விதவையினிடத்துல என்ன செய்றான்? அப்பத்தை சுட்டு கொண்டுட்ட கேட்கிறான். அவ சொல்றா, எனக்கும் என் பிள்ளைக்கும் தான் இருக்கு தரித்திரம், பஞ்ச காலம், கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் வேறொன்றும் அல்ல, நாங்கள் அதை சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போறோம். அப்ப அவன் சொல்றான், சரி உன் வார்த்தையின்படியே செய், சுடுறதுல முதல் அடைய எனக்கு தானா. யோசித்து பாருங்க, சுடுறதுல முதல் அடைய எனக்கு தானா. முதல் அப்பத்தை சுட்டு தேவ மனுஷனுக்கு கொடுத்தால் அவன் சாப்பிட்டான். 2வது அப்பத்தை சுட்டு பசிக்கிற அவன் பிள்ளைக்கு கொடுத்தால் அவன் சாப்பிட்டான். 3வது சுட்டு அவள் சாப்பிட்டால், அவள் பிழைத்தாள். அதுக்குள்ள அடுத்து தேவ மனுஷனுக்கு அடுத்த ரவுண்டு. நம்ம தோசை சுட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரவுண்டா சுடுற மாதிரி அடுத்த ரவுண்டு தேவ மனுஷனுக்கு, அடுத்த பிள்ளைக்கு, அடுத்த அவளுக்கு. ஆக ஆளுக்கு 4 சப்பாத்தி சாப்பிட்டாச்சு. மாவு அப்படியே இருந்துச்சு. மறுநாள் எடுத்து சாப்பிட்டார்கள், அப்படியே இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் போஷித்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் போஷித்தார். அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொஞ்சமா பிகினிங் கொஞ்சம் ஆசீர்வதிச்சா கூட சேர்த்து வைக்கிற அளவுக்கு இல்லையே, இது கொஞ்சம் தானேன்னு சொல்லாதீங்க. அந்த கொஞ்சம் யாருக்கா? போஜன பலியும் பான பலியும் செலுத்துவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அப்ப கொஞ்சமா வருகிற அந்த முதற் பலனை உனக்குரியது அல்ல. முதற் பலன் யாருக்குரியது? தேவனுக்குரியது. நீ முதற் பலனை கர்த்தருக்கு செலுத்தாமல், உங்கள் வருமானத்தில் வருகிற தசம பாகங்களை தேவனுக்கு செலுத்தாமல், எனக்கு கடன் இருக்கு அதனால தசம பாகம் செலுத்த முடியாது, என் கடனை அடைச்சாதான் நான் கொடுப்பேன்னா கடைசி வரைக்கும் அடைக்க முடியாது. எவ்வளவு நெருக்க இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பங்கு கர்த்தருக்கு கொடுங்க. அதுக்காகத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாசிக்க கேட்கலாம் அடுத்த வசனம். இப்படி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். 2வது
15வது வசனம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவர் சபை எப்படி கூட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை சேருங்கள், பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். அதாவது குடும்பமாய் உபவாசிக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் ஒரு போராட்டம் பிரச்சனை என்ற போது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பிட்டு அக்கா மட்டும் இருப்பாங்க. நாங்கள் போனோன்னா கொஞ்சம் இருங்க பாஸ்டர், கிச்சனில் வேலையை முடிச்சிடுறேன், நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க பாஸ்டர். ஒருபோதும் உன் சிறையிருப்பு மாறாது. நீங்கள் எங்களுக்கு சோறே தரட்டாலும் பரவாயில்லை, ஜபத்தில் இருக்கணும். ஆமாம், ஜபத்தில் இருக்கணும். அந்த நாளில் ஒரு நாள் வேலைக்கு என் புருஷன் போகட்டா 800 ரூபா போயிருமே, 1000 ரூபா போயிருமே, 1000 ரூபா இன்னைக்கு கிடைச்சது 500ஆவது பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்கலாமே. இப்படிப்பட்ட கரிசனைகள் வேண்டாம். இருக்கிறது போல இன்றைக்கு வேலை இல்லாமல் என் வீட்டுக்காரர் ரெஸ்ட் எடுக்கட்டும். உபவாச நாட்களில் ஜனத்தை கூட்டுங்கள், சபையை கூட்டுங்கள், பிள்ளைகள், பாலுங்கிறவர்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துகின்றார். பரிசுத்தப்படுத்திட்டு இப்ப வாசிக்கலாம் 17வது வசனம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. இப்படியாக உங்கள் பலிகள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உங்கள் தசம பாகத்தை காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கணுமா? கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யணுமா? குடும்பமா உபவாசம் இருக்கணுமா? உபவாசம் இருந்து தேவனுடைய பலிபீடத்துக்கு வரணுமா? தேவனுடைய சபைக்கு நீங்கள் வர வேண்டும். அப்படி வரும்போது கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற போதகர், தீர்க்கதரிசிகள், உடன் ஊழியர்கள் என்ன செய்வார்களாம்? பலிபீடத்திற்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுது. மண்டபம் என்பது நீங்கள் அமர்ந்திருக்கிற இடம். பலிபீடம் என்பது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஊழியம் செய்கிற ஸ்தலம். அதுக்கு நடந்து என்ன செய்யணுமா? அழுது. யார் அழணுமா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் அழுது, ஆண்டவரே போதும், நம்முடைய ஜனங்களை நிந்தைக்கு ஒப்புக்கூடாதிரும். பிரஜாதிகள் எவ்வளவா எங்கள் ஜனங்களை நிந்திக்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கிறது, என் ஜனங்களின் சிறையிருப்பு மாறணும் என்று அழ வேண்டுமா? அப்படி அழும்போது கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியானால் பலிபீடத்துக்கு நீங்கள் வர வேண்டுமே, மண்டபத்துக்கு முன்பாக வர வேண்டுமே, உபவாச நாட்களுக்கு வர வேண்டுமே, ஜெப வேளையில் பங்கு பெற வேண்டுமே. இந்த ஆராதனையில் ஆசீர்வாதமான ஜெபத்தை ஏறெடுக்கும்படி எல்லாரும் எழும்புவோம் என்பது 10 பைக்கு போகுது. எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? அவ்வளவு பெரிய அவசரம் உங்களுக்கு என்ன? பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் கடைசியாய் ஆசீர்வாத ஜெபங்களை ஏறெடுக்கும் போது பாதி பேர் இல்லை பார்க்குறோம். உபவாச கூட்டங்களே அப்படித்தான், 1-2 பேர் தான் வர்றாங்க. மீதி மக்கள் எல்லாம் நிர்விசாரமாக இருக்கிறீர்கள். அன்பான ஊழியக்காரர்கள் உங்களுக்காக அழுது ஜெபிக்கும் போது நீங்கள் அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வேண்டுமாம். அப்பொழுது என்ன நடக்குமா? வாசிங்க 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எப்பொழுது? இப்படிப்பட்ட ஜெபங்களை ஊழியக்காரர் செய்யணும். அப்படிப்பட்ட ஜெபம் ஏறெடுக்கும் போது நீ பலிபீடத்தை நோக்கி வரணும். ஆல்டர்கால் கொடுக்கும்போது பாதி பேர் வரமாட்டாங்க. யாருக்கெல்லாம் கடன், யாருக்கெல்லாம் கஷ்டம், வியாதியர் வாருங்கள்னா பாதி பேர் வர மாட்டாங்க. நிறைய நேரங்களை பார்த்துருக்குறேன். திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து அவங்க மேலே கையை வச்சு அவங்க பொத்துன்னு விழுந்து அதுக்கப்புறம் தான் 4 வரும். ஆகா, ஏதோ வல்லம் இன்னைக்கு பாஸ்டருக்கு இருக்குடான்னு. ஒருவேளை யாரும் விழலைன்னா ஒன்றும் வர்றதில்லை. இன்னைக்கு பாஸ்டர்கிட்ட ஒரு வல்லம் இல்லை, சும்மா போகிறத விட வேஸ்ட்டுன்னு. விழுவது வல்லமை அல்ல, நீ இந்த சமூகத்தில் வந்து கெஞ்சுறதே வல்லமை. ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஒருவேளை ஆராதனை முடிஞ்சு டயர்டா நான் இறங்கி போயிட்டேன், பாஸ்டர்லே கவனிக்காதீங்க. நேர பலிபீடத்துக்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் 2 நிமிடம் அடுத்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை நிச்சயமாக மாற்றுவார். அழுது ஜெபிங்க, அழுது ஜெபிங்க. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர், எப்பொழுது? நாம இப்படி மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது கதறி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரா? தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை
கடாட்சிப்பார். அப்பொழுது ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுவார். கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், என் பிள்ளை உண்மையா எனக்கு கொடுக்குதே. பானபலி செலுத்துவதற்காக, போஜன பலி செலுத்துவதற்காக கொஞ்சம் செழிப்பை கொடுத்த என் பிள்ளை உண்மையா தசம பாகம் செலுத்துது. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற என் பிள்ளைய அநேகத்தில் அதிபதியாக வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கடாட்சிப்பாராம். அல்லேலூயா. பாஸ்டர், நான் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாரேன். நீ நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தர வேண்டாம். கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்கும்போது கொஞ்சத்தில் உண்மையா இருக்க பழகுங்கள். அப்பதான் ஆண்டவர் அநேகத்தில் அதிபதியாக மாற்றுவார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே நம்முடைய ஜனத்துக்காய் அவர் என்ன செய்வாராம்? கடாட்சிப்பாராம். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வேகமாய். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். இப்ப ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? வாசிக்க கேட்ப வேகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். யோவேல் 2வது அதிகாரம், இப்பதான் 23வது வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். இப்ப இந்த யோவேல் 2வது அதிகாரத்துல 12ல இருந்து படிக்காம டக்குன்னு இங்க போனா வசனம் விளங்கி கொள்ள முடியாது. அன்றைக்கு அநேகர் செய்கிற தவறுகள் என்ன? யோவேல் 2 to நேர 23க்கு வந்துருவாங்க. 2வது அதிகாரத்துல 21க்கு டைரக்டா வந்துருவாங்க. ஆனா கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உன் உபவாசம், உன் அழுகை, உன் அர்ப்பணிப்பு, நீ எப்படி மனம் திரும்பணும், இதையெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? வாசிக்கலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி தக்கபடி தக்கபடி, உன் உபவாசத்துக்கு தக்கபடி, உன் தசம பாகங்களுக்கு தக்கபடி, உன் ஊழியத்துக்கு தக்கபடி, உன் நீதிக்கு தக்கபடி, உன் உண்மைக்கு தக்கபடி, உன் ஜெபத்துக்கு தக்கபடி, உன் வேத வாசிப்புக்கு தக்கபடி, நாயை நேசிக்கிற அளவுக்கு ஆண்டவரை நேசிக்க கூடாது. ஆண்டவரை நேசிக்கிற அளவுக்கு ஈடாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமா, வளர்ப்பு பிராணிகள் மீது வைக்கிற அன்பை விட ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு அநேகருக்கு குறைவு. ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வளர்ப்பு பிராணிகளுக்கு ஒரு தடவை 10 தடவை கொஞ்சுது. சில வீட்டில் போனால் அப்படியே எத்து போட்டு நிற்குது, நாய் நக்குது, நக்க விடுறாங்க. அப்பதான் சந்தோஷம், எவ்வளவு அன்பா இருக்கும். இது 10 கிஸ் கொடுக்கு. இந்த பரிசுத்த வேதத்தை 10 தடவை எடுத்து ஒரு கிஸ் கொடுத்த நாள் உண்டா? ஞாயிற்றுக்கிழமை தூக்குற வேதம் அடுத்த ஞாயிறு இல்ல, காலையில் எந்திரிச்சு கடமைக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு மூடுறது அடுத்த வாரம், அடுத்த நாள் தான். தக்கபடி நீ எதை நேசிக்கிறியோ, ஆண்டவரை எப்படி நேசிக்கிறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வாசிக்கலாம் வேகமாய். 25 இப்பதான் முக்கியமான இடத்துக்குள்ள வரும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எந்த அளவுக்கு நீ உபவாசம் ஜெபம் பண்ற, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்வேங்கிறார். என்ன செய்வாராம்? உன் ஆசீர்வாதங்களை வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டது. இதுல 3-4 பட்சிகள் சொல்லுகிறது. ஒன்று வெட்டுக்கிளி, இன்னொன்று பச்சை கிளி, 3வது முசுக்கட்டை பூச்சி, 4வது பச்சை புழு. இந்த வெட்டுக்கிளி நீங்க பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பெருசா இருக்கும். மாமரத்துல வண்டுகள் இருக்கும். நாங்க மாமரம் வச்சோமோ அதுல பெரிய பெரிய வண்டு, பயங்கரமா ராட்சச வண்டா இருக்கும். ஆமா, அந்த வண்டை பார்க்கும்போதே ஒரு பயங்கர தோற்றத்துல இருக்கும். மாமரம் வளர்த்தவங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு விரல் சைஸ் இருக்கிற தண்டுகளை முறித்து கீழே போட்டுரும். அந்த வண்டுகளை நாங்க அடிச்சு மாமரத்துல உழுப்பணும்னா கீழே விழும். வண்டை எங்க அப்பா அடிச்சிட்டு இருப்பார். அப்படி நிறைய வண்டுகள் மாமரத்தை தாக்கி மாமரமே இல்லாம ஆக்கிட்டு, எங்கேருந்து வந்துச்சுன்னு
தெரியாது. அதான் வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளி விட்டதை யார் சாப்பிடுவாங்களாம்? பச்சை கிளிகள். பச்சை கிளின்னு அப்படி தெரியுமா? அந்த கோணார்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே மழை நேரம்லாம் வரும், பச்சையாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வெட்டுக்கிளி தான். வெட்டுக்கிளியில் சின்ன சைஸு, தனி பச்சையாக இருக்கும். அதுக்கு பேர் கோணாருன்னு சொல்லி நம்மலாம் எடுத்து விளையாண்டுருக்கோம். அதான் பச்சை கிளி. இது என்ன செய்யுமா? அந்த பச்சை இலையோட இலையாக இருக்கும், நமக்கு பார்க்க தெரியாது. அந்த கருப்பாக இருக்கிற வெட்டுக்கிளியை அடிச்சிருவோம், இது கண்ணுக்கு தெரியாது, இது இருக்கிறது தெரியாது. ஆனால் இதுவும் இருந்து அந்த கொழுந்து இலைகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். இது சாப்பிட்டதுக்கப்புறம் மீதிய முசுக்கட்டை பூச்சின்னா அந்த கம்பளி பூச்சி மாதிரி இருக்கும். இது மரம் கலர்லே இருக்கும். அந்த மரத்தினுடைய கலரில் ப்ரௌன் கலர்லே இருக்கும். அங்கங்கே உட்காந்து பட்டையை உரிச்சிக்கிட்டே இருக்கும். தான் முசுக்கட்டை பூச்சி. அடுத்து இன்னொரு பூச்சியை சொல்கிறாரு, பச்சை புழு. அந்த பச்சை புழு என்னென்னா சிறிய நூல் சைஸில் இருக்கும். இலையில் அந்த தண்டு காம்பு இருக்குல்ல, அந்த நரம்பு மாதிரி போகும் பாருங்க, கரெக்டாக அதுக்குன்னே இருந்து அரிச்சு இலையை ரவுண்டாக ஓட்ட போடும். நீங்கள் கீரையெல்லாம் பார்த்துருக்கலாம், கீரையில் ஓட்டையாக இருக்குது. யார் போட்டது? ட்ரில்லிங் மிஷின் வச்சு போடல, இந்த பச்சை புழு தான். அப்படியே கொஞ்சத்தை தின்ட்டு போயிடும். இப்படி இந்த பச்சை புழு திங்கும். ஆக வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி விட்டதை பச்சை புழு. ஒன்றும் இல்லாமல் மொட்டையடிக்கிற பட்சிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு இதில் ஒரு வார்த்தை தான் ரொம்ப நல்லா கவனிக்கணும். 25 ஸ்டார்டிங்கில், நான் அனுப்பின என் பெரிய சேனையாய வெட்டுக்கிளி. எங்க பேய் அனுப்பல, பிசாசு அனுப்பல, மாந்திரிகம் வரல, செய்வன வரல, அவர் செய்கிறாராம். நீ ஒழுங்கா இல்லைன்னா உன் கையின் பிரயாசத்தை நானே அரிச்சிட்டு இருப்பேன். நீ எங்கே போய் கைரக பார்த்தாலும் சரி, எங்கே போய் தலை விட்டு ஜோசியம் பார்த்தாலும் சரி, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் ஆசீர்வாதங்களை நான் அரிப்பேங்கிறார். இங்கே இது யார் விட்டது? எகிப்தியர்கள் அனுப்பின கொள்ளை சொன்னாரா? இல்லை. என் சேனை, என் பெரிய சேனை ஆகிய நான் அனுப்பின, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை. தயவு செய்து நம்ம வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களுக்கெல்லாம் பேய்ன்னு அவனை மகிமைப்படுத்தாதீங்க. நாம் மனம் திரும்பாத பட்சத்தில், நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தாத பட்சத்தில், நாம் தேவனுக்குரிய கணத்தை தேவனுக்கு கொடுக்காத பட்சத்தில், நாம் கருமித்தனம் பண்ணி எப்படியாவது சீக்கிரம் பணக்காரர்கள் ஆகிறாங்கிற பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? இஸ்ரவேல் மக்களுடைய செல்வத்தை ஆண்டவரே அறித்தார். இப்ப சொல்றாரு, அந்த பட்சித்த வருஷங்களின் பலனை உங்களுக்கு நான் திரும்ப அளிக்க போறேன். அல்லேலூயா. இதுவரை உன் வாழ்க்கையில நீ சம்பாதித்தது எங்க போச்சுன்னு தெரியல. நீ போட்ட பணமெல்லாம், சம்பாதித்த பணமெல்லாம் பொத்தலான பையில் போட்டது போல எங்க போச்சுன்னு தெரியல. இனி சரியாக உபவாசம் இரு, சரியாக போஜன பலி செலுத்து, சரியாக பான பலி செலுத்து, சரியாக ஆராதி, சரியாக ஜெபி. இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு 26 சொல்றாரு, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன். எதுக்கு பின்பு? கொஞ்சம் கேட்கணும். பேதுருடைய பிரசங்கம் 28 தான் தொடங்குது. பேதுரு அப்போஸ்தலனுடைய பிரசங்கம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 28 தான் தொடங்குது. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவார். உடனே சபையெல்லாம் மாம்சமான யாவர் மேலே ஊற்றுமேன்றோம். ஆண்டவர் எப்போ ஊற்றுவாராம்? உன்னை சரி பண்ணி, உன்னை ஆசீர்வதிச்சு, அவமானங்களை நீக்கி, இழந்து போன எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நாம் தவறாய் புரிந்து கொண்ட சில காரியங்கள் என்ன? ஆவியின் வல்லமை, ஆவியின் வரங்கள். எங்க நீ எவ்வளவுதான் வரங்களை வாங்கிக்க, நீ ஒருவேளை சோறு இல்லாம இந்த தெருவில் வாழ்ந்தால் உன்னை தேசம் மதிக்காது. ஆமா, இவாளே 5க்கும் 10க்கும் கடன் வாங்கிட்டு இருக்கா, இவாட்ட போய் ஜோம் பண்ணவா சொல்லுவாங்களா இல்லையா?
நம்ம வீட்டில் ஒரு அவமானம் தாண்டவம் ஆடுகிறது. நம்ம வீட்டில் ஒரு பயங்கர கொள்ளை நோய்கள்ல தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுனை குணமாக்குகிறார் என்றால் உங்கள் நற்செய்தி யார் கேட்க வருவார்? ஒருத்தர் தைலம் விற்கிறார், வழுக்க தலைக்கு மருந்து கொண்டு வந்திருக்கிறேன், யாருக்கெல்லாம் தைலம் வேணும்னு. அவர் தலை சூரியன் அடிச்சா ஷைனிங் கப்புன்னு அடிக்க யாராவது தைலம் வாங்குவாங்களா? சொல்லுங்க. வழுக்க தலைக்கு தைலம் விற்கிறவன் அவன் முடி என்னைய மாதிரி இருக்கணும். என்ன, என்னைய மாதிரி இல்லாட்டாலும் கொஞ்சமாவது நல்லா இருக்கணும். அவன் தலை முழுக்கையா வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் தைலம் வேணும், யாருக்கெல்லாம் தைலம் வேணும்னா யார் அந்த தைலத்தை வாங்குவா? இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை அப்படித்தான். உன் வாழ்வில் தரித்திரம், உன் வாழ்வில் சமாதானம் இல்லை, உன் வாழ்வில் சுகமில்லை, உன் வாழ்வில் பலன் இல்லை. ஆனால் பலவீனமாய் தரித்திரமாய் ஒடுக்கப்பட்டு இருந்து கொண்டு வருவாய் தருணம் இதுவே. இயேசு அழைக்கிறார், வாருங்கள் வாருங்கள்ன்றோம். அதான் இயேசு சொல்றார். அப்பொழுது 28 அதற்கு பின்பு. சொல்லுங்க, அதற்கு பின்பு. அப்ப எதுக்கு பின்பு? உன் சிறையிருப்பு மாறி, உன் வசந்த காலம் துளிர்த்த பின்பு, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் உன் ஆவியின் வரங்களால் நிரப்புவார். நீ தீர்க்க தரிசனம் முறைப்பாய் சொப்பனங்களை காண்பீர்கள், தரிசனங்களை அடைவீர்கள். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த பௌர்ணமி அன்றைக்கு இந்த ஜெபத்தை, இந்த செய்தியை தான் நான் கொடுத்தேன். கொஞ்சம் சுருக்கமாய் கொடுத்தேன். அதை இன்றைக்கு சற்று விவரமாய் பேசுகிறோம். தேவன் நல்லவர். உங்கள் வாழ்விலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை இன்றைக்கு மாற்றும்படி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அதற்கு பின்பு இதில் 3 வசனங்களை நாம நல்லபடியா கவனிக்கணும். யோவேல் 2:23 தக்கபடி, தக்கபடிங்கிறார். ஆராதனைக்கு தக்கபடி, உன் கிரியலுக்கு தக்கபடி, உன் ஜெபத்துக்கு தக்கபடி. அதே போல ஓசியாவில் சொல்லப்படுகிறது, நாம் அறிவடைந்து செல்லுவோம். அறிவடையும் போதுதான் ஆண்டவரின் ஆசீர்வாதம். ஓசியா 6:3 அறிவடைவோம். பின்மாறி முன்மாறி பின்மாறி முன்மாறி என்று கத்த வேண்டாம், அவரே பின்மாறியாக வரப்போகிறார். இஸ்ரவேல் ஜனமே, அவரே பின்மாறியாய் வரப்போகிறார். அவரை கர்த்தரை அப்பொழுது நாம் அறிவடைந்து, ஓசி 6:3 அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய வசனத்தை அறியறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தி பார்த்தேன். ஒரு 4 பேரை தவிர யாரும் வரல. அதோட முடிச்சாச்சு. எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேருக்காக உட்கார்ந்து, அதனால இப்போ இல்லங்களில் இறைகள் வீடுகள் தோறும் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். 10 வீட்டில் நடத்துகிறோம். குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் 10 பேர் வர்றாங்க. 100 பேருக்கு இன்றைக்கு பைபிள் ஸ்டடி நடக்குது. என்ன கொஞ்சம் அலைச்சல் எங்களுக்கு, அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய விருப்பம் இன்னும் 10 வீடுகளுக்கு மேலே தொடங்கணும். ஒரு 4 வீடு ஒரே ஏரியாவில் இருந்தீங்கன்னா போதும். 4 2 8 பேர் 10 பேர் கூடி வந்தால் போதும். அங்கே ஒரு பைபிள் ஸ்டடி. நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிகிறோமோ அந்த அளவிற்கு தேவன் அருணோதயமாய் நம்மத்தில் உதிப்பார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.